அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நயினாகரம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரளாக கூடியிருக்கக்கூடிய பெண்களும் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்புகள் அளிக்கப்படுவதை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் செல்லும் வழி நெடுகிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கூடிய அவலங்களை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் சுட்டிக்காட்டக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க கழக ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் எனவும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் வலியுறுத்துகிறார்கள். செல்லும் வழிநெடுகில் அமைந்திருக்கக்கூடிய கிராமங்களில் பொதுமக்கள் வாயிலில் நின்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளையும் கூறி கழக ஆட்சி அமைந்தவுடன் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும்